Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலை பூத் வாரியாக சோதித்து திமுகவின் கள்ள ஓட்டு முயற்சிகளை தடுக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. அதிமுகவில் இணையும் இளைஞர்கள் முதலில் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அடுத்து தொழிலில் அக்கறை செலுத்த வேண்டும், மாலை நேரத்தில் மட்டும் அதிமுகவுக்கு பணியாற்ற வேண்டும் என கோவை மாவட்டம் வால்பாறை பூத் கமிட்டி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுரை. 2011 முதல் 2026 வரை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வேலை வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வேலை வாய்ப்பு அதிக அளவில் உருவாக்கப்படும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் உறுதி. கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக புதிய அலுவலகத்தை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். சுங்கம் பகுதியில் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுக் கட்சியினர் பலர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். யாரும் செய்யாத திறன்லாம் செஞ்சோம். கோவை மாவட்டம் முழுவதும் இந்த வால்பாறையில் உட்பட மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்தோம். இந்த 4 வருஷத்துல எந்த வேலையும் நடக்கல. உங்களுக்கு தெரியும், எந்த திட்டமே நம்ம கோயம்புத்தூருக்கு வரல, இந்த வால்பாறைக்கு வரல. கோவையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் மாதம்பட்டி பகுதியில் சிறுவானியில் இருந்து நொய்யலாற்றிற்கு வரும் நீர்வழி தடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நேரில் ஆய்வு. நீர்வழி தடங்களை தூர்வார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அப்பகுதி விவசாயிகளிடம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. நடன கலைஞர்களின் அழைப்பை ஏற்று நடன கலைஞர்களுடன் இணைந்து ஒயிலாட்டம் ஆடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவையில் 105வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் நடன கலைஞர்களின் ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து ஒயிலாட்ட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மாற்றுத்திறனாளியான 10 வயது சிறுமியை தன் வீட்டிற்கு அழைத்து 67 வயது முதியவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் அரசு பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் சுய விளம்பரத்தில் திளைத்து வருவதாக பெற்றோர் ஆவேசம். திருப்பூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் தன் தாய் மற்றும் மனைவியுடன் சேர்ந்து நடந்ததை வெளியில் கூறக்கூடாது என மிரட்டி சிறுமிக்கு சூடு வைத்து சித்திரவதை செய்த கொடூரம். அப்பாவி சிறுமிகள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவதை கண்டுகொள்ளாமல் பெண்கள் பாதுகாப்பில் வட மாநிலத்தை ஒப்பிட்டு சிறப்பான ஆட்சி நடப்பதாக பேசும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த டியூஷன் ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். வேலியை பயிரை மேய்ந்த கதையாக மாணவர்களிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபடும் காமுக ஆசிரியர்கள் மீது விளம்பரமாடல் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பெற்றோர்கள் ஆவேசம். சென்னை திருவொற்றியூரில் 2.5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படாததால் நாள் தவறாமல் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக ஒடிசா மாநிலத்தில் இருந்து ஈரோட்டிற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த 5 பேரிடமிருந்து சுமார் 35 கிலோ கஞ்சா மற்றும் 6 செல்போன்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னையில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் வெளிநாட்டில் இருந்து கடத்தி வந்த கஞ்சாவை வீட்டில்
வைத்து விற்பனை செய்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் படித்த பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கும் ஆவலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் கள்ள சந்தையில் மது விற்ற பெண் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே மூழ்கி இருப்பதால் கள்ளச்சந்தையில் மது மற்றும் போதைப் பொருட்களின் விற்பனை எந்தவித இடையூறும் இன்றி நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். புதுச்சேரியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 200 மது பாட்டில்கள் சிக்கியது. எல்லை பகுதிகளில் விடிய அரசின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கள்ள மது கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா, சாக்லேட், குட்கா மற்றும் சட்டவிரோதமாக மது விற்றவர்கள் என 5க்கும் மேற்பட்டோர் பிடிபட்டனர். போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் என வீடியோ வெளியிட்டுவிட்டு அடுத்த போட்டோ ஷூட்டிற்கு சென்ற செயலற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை கடத்தி வந்து சென்னை பரங்கிமலை பகுதியில் விற்பனை செய்து வந்த கும்பல் சிக்கியது. செயலற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3 கிலோ கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் செய்ததைப் போல போதைப் பொருள் கடத்தலில் திமுகவினர் அதிகமாக ஈடுபடுவதால் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க அஞ்சுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3.5 கிலோ கஞ்சா வைத்திருந்த 4 இளைஞர்கள் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் நிறைந்த பகுதிகளில் கூட ரோந்து பணிகளை காவல்துறை மேற்கொள்ளாததால் போதை கும்பல் துணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையின் சுற்றுச்சுவர் அருகே கேட்பாரற்று கிடந்த கஞ்சா, செல்போன் ஆகியவை பிடிபட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறைக்குள்ளும் தாராளமாக போதைப் பொருட்கள் புழங்கும் ஆவலாம். தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் திருவள்ளூர் அடுத்த கொப்பூர் மற்றும் மப்பேடு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியில்லாத ஸ்டாலின் அரசு விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சியை நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இளம் தலைமுறையினரை புதைக்குழியில் தள்ளும் கஞ்சா விற்பனை செய்தவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறி, பழங்கள் போல எங்கு பார்த்தாலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐயாப்பட்டி பகுதியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் காரை ஏற்றியும் சரமாரியாக தாக்கியும் கொன்ற கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே காதல் விவகாரத்தில் இளைஞரை கத்தியால் குத்திய காதலியின் தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே அடித்து கொலை செய்து ஆண் சடலத்தை பிளாஸ்டிக் பையில் வைத்து வாய்க்காலில் வீசி சென்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சந்தி சிரிப்பதற்கு இதுபோன்ற தொடர் கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் ஆவேசம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிஸ்மி நகரில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து திருட முயற்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முற்றிலும் செயல் இழந்துள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் பெண் காவலர் வீட்டில் 11 சவரன் தங்க நகை, வைரக் கம்மல் ஆகியவை கொள்ளை. காவல்துறை குடியிருப்பிற்கே பாதுகாப்பு அளிக்க திராணியில்லாத ஸ்டாலின் அரசு பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எப்படி பாதுகாப்பு அளிக்கும் என மக்கள் கேள்வி. ஈரோடு சின்னியம்பாளையத்தில் அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து சுமார் 12 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2,75,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். பாமர மக்களிடம் தங்களின் அதிகாரத்தை காட்டும் அராஜக அரசின் ஏவல் துறை இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்வது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2023ஆம் ஆண்டு வாங்கிய 5,20,000 ரூபாய் கடனுக்கு இதுவரை 27 லட்சம் ரூபாய் வட்டி செலுத்திய நிலையில் மேலும் 36 லட்சம் கேட்டு கடன் வாங்கிய பெண்ணின் வீட்டில் புகுந்து திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்திய கொடூரம். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த சட்டங்களும் திட்டங்களும் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருப்பது மீண்டும் நிரூபணம். உங்களுடன் முதல்வர் முகாம்களில் 30 நாட்களில் 30 லட்சம் மனுக்கள் வந்ததாக அரசு பெருமிதம் கொள்ளும் நிலையில் மனுக்களுக்கான தீர்வுகள் பூஜ்ஜியமாகவே இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 13.7 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளது ஸ்டாலின் அரசின் ஏமாற்றத்தையும் தவறுகளையும் திறமையின்மையையும் முழுமையாக வெளிக்காட்டியுள்ளதாக விமர்சனம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழுவின் அறிக்கை எப்போது வெளியிடப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர்கள் கேள்வி. அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் மட்டுமே குழு அமைக்கப்பட்டதா எனவும் சந்தேகம். விழுப்புரம் மாவட்டம் அந்திலி கிராமத்தில் டாஸ்மாக் கடையில் கூடுதலாக 10 ரூபாய் கேட்டு அடாவடி வசூல் செய்யும் ஊழியரின் வீடியோ வெளியீடு. டாஸ்மாகில் கூடுதல் வசூல் முதல் கிட்னி திருட்டு வரை பல வகைகளிலும் கல்லாக்கட்டும் திமுக அனுதாபிகளை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாததற்கு கமிஷன் தான் காரணமா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாநகரில் 10 நாட்களுக்கு மேலாக குப்பை அள்ளப்படாதது தொடர்பாக திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கூட்டணி வலிமையாக உள்ளது என ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் திமுக கூட்டணிகளுக்குள் இருக்கும் முட்டல் மோதல் வெளிச்சத்திற்கு வந்ததாக மக்கள் விமர்சனம். என்ன பண்றதுன்னு தெரியல. மக்கள் பிரச்சனை கண்டிக்காத மையரா மாறி இருக்காரு. ஆமா, பிரச்சனை வந்தா மக்கள் நாசமா போட்டுன்னு சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையன்று ஆவினில் 100 கிராம் 200 கிராம் நெய் பாக்கெட்டிற்கு பதிலாக விலையை உயர்த்தி நெய் டப்பாக்கள் விற்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. 60 ரூபாயாக இருந்த 100 கிராம் நெய் பாக்கெட் விற்பனையை நிறுத்தி டப்பாவில் அடைத்து 85 ரூபாய் என அதிக விலைக்கு விற்ற விடியா திமுக அரசின் ஆவின் நிர்வாகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம். ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரங்களில் மட்டுமே மூழ்கி இருப்பதால் கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பை கிடங்கில் சேமிக்கப்பட்ட பழைய குப்பைகளில் இருந்து கசிந்த நீர் நிலத்தடி நீரில் கலந்துவிட்டதால் நீர் கடும் மாசடைந்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள ஸ்டாலின் அரசு காற்றின் தரமும் மோசமடைந்துள்ளதால் கழிவுகளை 100% பிரித்து சேமிக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக பெண்ணிடம் இருந்த பித்தப்பை திருடப்பட்டு குறைவான தொகை கொடுத்து ஏமாற்றிய கும்பல் தலைமறை. ஃபெயிலியர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கிட்னி திருட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ கதிரவன் முகவரான திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆகியோரை கைது செய்ய திராணியில்லாத ஏவல் துறையால் மனித உறுப்புகளை திருடி வியாபாரம் செய்யும் கும்பல் துணிந்து ஏழைகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிட்னிக்குன்னு சொன்னாங்க, நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆபரேஷன் பண்ணி எந்த இதுவுமே எல்லாமே கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க, எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிருது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. ஜிஹெச் ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்கூட்டு அருகே பழமையான மரம் முறிந்து மின் கம்பங்கள் மீது விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் மரத்தை விரைந்து அப்புறப்படுத்தாததால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டதால் வாகன ஓட்டுநர்கள் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு மழைநீர் சேமிப்பில் அக்கறை காட்டாததால் நீர்நிலைகளுக்கு வெள்ள நீர் செல்லாமல் வீணாகுவதாக மக்கள் வேதனை.
மருத்துவர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவு தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தேசிய மருத்துவ பதிவு திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களில் வெறும் 996 பேர் மட்டுமே பதிவு செய்ததால் பதிவு கட்டாயமல்ல என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்குகள் ஊருக்குள் நடமாடுவதை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசின் வனத்துறையை கண்டித்து கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். மக்களின் நியாயமான இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மக்களோடு மக்களாக போராட்டத்தில் பங்கேற்பு. தமிழகத்தில் கடந்த 7.5 மாதங்களில் நாய்க்கடியால் 3,67,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தெரு நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் 139 நாய்களுக்கு 20 கோடியில் கருத்தடை செய்ததாக கணக்கு காட்டி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் அரசை வரும் தேர்தலில் விரட்டியடிப்போம் என மக்கள் காட்டம். தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் 50 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்காமல் ஏற்கனவே உள்ள மருத்துவர்களை பணியிட மாற்றம் செய்து மக்கள் உயிரில் அலட்சியம் காட்டும் விடியாதிமுக அரசு. பதவி உயர்வு கோரிக்கைகளை நிறைவேற்றாததாலும் காலி பணியிடங்களை நிரப்பாததாலும் கூடுதல் பணிச்சுமைக்கு ஆளாவதாக அரசு மருத்துவர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டத்தின் சைபர் கிரைம் பிரிவில் 10 போலீசார் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 2 மட்டுமே பணியாற்றுவதால் அதிகரிக்கும் சைபர் மோசடிகள். 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறிய வாக்குறுதியை மறந்து ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே முனைப்பு காட்டி வருவதால் கடந்த 4 ஆண்டுகளில் ஆன்லைன் மோசடியால் 42.91 கோடியை மக்கள் இழந்த அவலம். தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கவுன்சிலிங் இன்றுடன் நிறைவு. இடஒதுக்கீடு நாளை நடைபெறும் நிலையில் இடங்கள் ஒதுக்கீடு பெற்றதற்கான ஆணையை ஆகஸ்ட் 24 வரை இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிப்பு. சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவை முறையாக அமல்படுத்தவில்லை என திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் தலைமைச் செயலாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க நேரிடும் என எச்சரிக்கை. எந்த விவரங்களும் இல்லாமல் 713 கிராமங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றியதாக அரசு தாக்கல் செய்த அறிக்கையை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் காட்டம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி மீன்களை வாங்குவதற்காக காசிமேடு மீன் மார்க்கெட்டில் குவிந்த மீன் பிரியர்கள். வரத்து அதிகரிப்பு காரணமாக வஞ்சிரம், கொடுவா, சங்கரா, நண்டு, இறால் உள்ளிட்ட மீன்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் மகிழ்ச்சி.